எனக்கு பிரியமான அண்ணன் அக்கா தங்கைகளே, பூமியில வாழ்ற நாட்கள்ல நம்ம குடும்பம் பசி இல்லாம செழிப்பா வாழணும் அப்படின்னா, கொடுக்கப்பட்ட வேலையில எதுவா இருந்தாலும் சரி, சின்னதோ பெருசோ, உண்மை உத்தமமா இருக்கணும், உழைக்கணும். அதை விட்டுட்டு வீண் நண்பர்கிட்ட கதை பேசுறது, வீணான கதை பேசுறதுனால நம்ம ஆசீர்வாதம் தடைப்படும். நிறைய பேர் பார்த்திருக்கேன், 5 வருஷம் 10 வருஷம் பரவாயில்ல, 15 வருஷம் 20 வருஷம் இதேதான். பிள்ளைங்க பசி பட்டினி, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, உழைக்கிறது இல்ல. எப்படி ஆண்டவர் ஆஸ்வதிப்பாரு? நீங்க உழைச்ச நிச்சயம் ஆஸ்வதிப்பாரு. நீதிமொழி 28:19 பாக்குறோம், தன் நிலத்தை பயிரிடுகிறவன் அந்த ஆகாரத்துல திருப்தி அடைவான். ஆனா வீணா பேசுற மனுஷங்களை ஃபாலோ பண்ணா, பின்பற்றினா வறுமை சூழ்ந்து கொள்ளுமா. ஜாக்கிரதையா இருங்க, உழைங்க. இயேசு படிப்படியா உயர்த்துவாரு. உண்மை உத்தமா இருக்குங்க, இயேசு கைவிட மாட்டாரு. Glory to Jesus. இருள் விலகுது இயேசுவின் நாமத்தினால். ஒளி பிறந்தது